யாருப்பா நீ பாட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்க? நான் லாயர்மா. ஓ அப்படிங்களா சார்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஜெனி வீட்டில் என்ன சொன்னாங்க? ஜெனி வீட்டில் உங்களை வெத்தலை வாக்க வச்சு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. தம்பி, பெரியவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவியா? கரெக்டா பேசுப்பா. இங்காருமா, மொத்தம் 3 காரணம் சொல்லியிருக்காங்க. 3மே பயங்கரமான காரணம். பேசிட்டே இருக்காம சொல்லியா? அப்படி என்னப்பா சொன்னாங்க பயங்கரமான காரணம்? ஆனா அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இந்த பையன் வந்து பல்லு விளக்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தின்னு விட்டு தான் பல்லு விளக்குறியான். இதுல என்ன தப்பு இருக்கு? என் பேரன் சின்ன பையன்ல இருந்தே அப்படிதான் இருப்பான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. இதுக்கே அப்படி சொல்றீங்க? 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது உங்க பேரை நசுக்கி விட்டுறியான் தெரியுமா? ஏப்பா என்னத்தப்பா நசுக்கி விட்டியான்? 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது குசு விட்டுறியான். யோ, வாயில சொன்னா பார்த்தாதா, நீ வேற தனியா விட்டு காமிக்கணுமா? இதென்ன சார் கொடுமையா இருக்கு? எல்லாத்துக்கும் வராதான் என் பேரனுக்கு வருது. இதுல என்ன தப்பு இருக்குன்னு இது ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. சரியா, இதுக்கு தான் சொன்னேன் மொச்சப்பயிரும் சுண்டலும் சாப்பிடாதுன்னு. இப்ப பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு. நான் என்னதான் பண்ணுவேன்? எனக்கு என் ஜெனி வேணும். இதெல்லாம் விட உங்க பேரன் பெட்லயே ஒண்ணுக்கு போயிடுறான். கொடுமைக்கு கொடுமை, அந்த பச்சை புள்ள மேல பழிய போறியான். ஏப்பா சரியா இப்படி இல்லாம நீ பண்ண? அப்படிலாம் இல்லம்மா சார். அவங்க தேவையில்லாத பழியெல்லாம் என் பேரன் மேல போடுறாங்க. என் பேரன் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. அவங்க போய் பேசுறாங்க. ஏமா, கேஸ்ன்னு வந்துட்டா அப்படி 4 பேர்ட்ட சேர்த்து தான் போடுவாங்க. நாம தான் அதை கரெக்டாக வந்து கொண்டு போகணும். அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு 4 காரணத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணும் உங்கள் தரப்புலேருந்து ஒரு 4 காரணத்தை ஸ்ட்ராங்காக சொல்லி விடுங்களேன். நாங்கள் ஜெனி மேலே பொய்யான காரணங்களை சொல்ல விரும்பலை சார். எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். என்னைக்காவது ஒரு நாள் என் பையனோடு சேர்ந்து வாழ்வான்னு நான் நம்புகிறேன். அப்படிலாம் விட முடியாது சார். என் பேரை மேலே பொய்யான காரணங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. நானும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க சார். அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியல, பிள்ளைக்கு ஆய் கழுவ தெரியல. என் பேரன் தான் டெய்லியும் கழுவி விடுறான். செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கா. அவள் எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. அப்படித்தானப்பா சொல்லியா? இந்தாரு கிளவி, நீ வாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்டு எங்க 2 பேர்த்த பிரிச்சு விட்டு போயிடாத. அம்மா எங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பேசிட்டு இருக்கு. நீ பிரிச்சு விடலாம் சொல்லி யோசிச்சு பேசிட்டு இருக்க. தாரி கிளவி, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சரி, என்னைக்கா இருந்தாலும் என் கூட தான் வாழ போறான். இருக்கா, யாருமே சனியை பத்தி எந்த பொய்யான காரணமே சொல்லக்கூடாது. அப்படி சொல்றா சொல்லியா? யோ, என்ன அப்படி சொல்லியா சொல்லியா? அவன் வாழ்க்கையை வீணா போயிட்டு இருக்கு. அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னை ஏன் இப்படி பேசுறீங்க? அவள் சரியில்லை, அவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். சரியா? உனக்கு நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் வைக்கல? அவகிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அதை வாங்கி எங்ககிட்ட கொடுத்துரு. அது எங்க வீட்டு பிள்ளை. அது ரொம்ப குழந்தையா இருக்குமா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது கஷ்டம். அதுவும் பொம்பளை பிள்ளையா வர போச்சா, ரொம்ப சிரமம்மா. யோ, நீ வைக்கல் தானே, உனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? வாங்கி கொடுக்குற வழியை பாரு. சரி, ஏதோ பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பார்க்குறேன் வைக்கிறேங்கிற பேச்செல்லாம் ஆகாது. சீக்கிரம்